ஆமாம், எப்படி ஜெஸ்டின் அந்த சாட்சி கேட்டப்போ எனக்குள்ள ஒரு பெரிய சுகம் வந்ததோ, ஆமாம் உங்களுக்குள்ளேயும் ஒரு சுகம் வரும். இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு அன்பானவர்கள், அவர் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், அடையாளங்களை செய்வார், உங்களை சுகப்படுத்துவார். ஆமேன். அவன் உங்கள் வியாதி உங்கள் சரீரத்தை விட்டு நீங்கி போகும். அவர் சுகமாக்குகிற தேவன். ஆமேன். ரெண்டு மூணு நாளாக நான் ஒரு சாட்சி சொல்லணுன்னு இருக்கேன், அது கூட மறந்து போயிடுது. இப்போ ஞாபகம் வந்துடுது, தப்பாக நினச்சிக்கிட்டாங்க சொல்லிடுறேன். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, உங்களை சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இந்த வருஷம் எண்டில் பார்த்தீங்கன்னா சரியான வயிறு வலி, எனக்கு எதுக்குன்னே தெரியாது, பயங்கரமான வயிறு வலியாக இருக்கும். அல்சரா என்னென்ன தெரியாது, ஏன்டா இப்படி இருக்குன்னு லைவில் கூட என்னால் நின்று இது பண்ண முடியாது, அப்படி ஒரு வயிறு வலியில் இருந்தேன், கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்புறம் புது வருஷம் பிறக்குது, கொஞ்சமாக இருந்துச்சு, போ அப்படி தீவிரம் அதிகமாகுது. சரிங்களா? அப்போது நல்லா கொஞ்சம் நான் பாஸ்டர்ஸ் மீட்டுக்கு போயிருக்கிறேன். அப்போ ஜஸ்டின் என்ன சொல்கிறாப்புல, எனக்கு தீராத வயிறு வலி இருந்தது அப்படின்னாரு. என்னடா இது? அப்போது நல்ல கொஞ்சம் தீராத வயிறு வலி இதை மட்டும் சொல்லிடுறேன் இருந்தது. அப்போ ஆண்டவர் போய் பார்த்தா அப்பெண்டிக்ஸா, ஆமாம் அப்பெண்டிக்ஸா அது இருக்குது, லாஸ்ட் ஸ்டேஜ், உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னா வெடிச்சிடும் அப்படின்ட்டாங்களா. அத்தாடி. அப்போ அவர் சொன்னாரா, இல்லை நான் ப்ரே பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாப்புல. இல்லை நேராக ஆப்ரேஷன் தட்டு பண்ணணுன்னு கொஞ்சம் பொறுங்க அப்படின்ட்டு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு, ஆண்டவரே நான் உங்கள் வார்த்தையை பேசுகிறேன், ஆரோக்கியத்தை பேசுகிறேன், அப்பெண்டிக்ஸ் இருக்குது முத்திட்டுங்கிறாங்க, நீங்கள் சொல்லுங்கப்பா, எனக்கு நீங்கள் என்னோட பேசுங்க, நான் அட்மிட் ஆகணுமா இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னப்போ, அவங்க ரூமில் நிறைய புக் இருக்குமா. சரிங்களா? நிறைய புக்கு உண்டு. அப்போ அதிலேருந்து டக்குன்னு ஒரு புக்கை கத்தரை எடுக்க சொன்னாலும் எடுத்தாப்லையா, எடுத்து பரட்டுறாப்லையா. அதில் ஒரு ஊழியக்காரர், அவர் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஒரு ஊழியக்காரர் எழுதியிருக்காராம், எனக்கு அப்பொழுது 48 வயதாக இருக்கும்போது அப்படின்னு எழுதுறாராம். இவருக்கு 48 வயசு, ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு தெரியல, 48 வயசு. யாருக்கு? ஜஸ்டினுக்கு 48, அவர் படிக்கிற சாட்சிக்கு 48. நான் வயிறு வலியினால் மிகவும் அவதிப்பட்டேன். அப்போ போய் ஆஸ்பத்திரியில் செக் பண்ணால், உங்களுக்கு அப்பெண்டிக்ஸ் வந்து வெடிச்சிட்டுனாங்களாம், வெடிச்சிட்டு அவ்வளோதான், உங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னாங்களாம். ஆனாலும் அந்த மனுஷன் கர்த்தர் என்னை சுகப்படுத்துவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு இருந்து சுகமாகி, ஆமாம் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் நல்லா கவனிச்சுக்கோங்க, சுகமாகி அதுக்கு பிறகும் பல வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார். சரிங்களா? இதை படித்த உடனே, இந்த சாட்சியை படித்த உடனே நான் தைரியப்பட்டேன், என்னையும் சுகமாக்குவீங்கப்பா. அப்போ டாக்டர் சொல்லிட்டாங்க, இல்லை சார் டாக்டர் ஆப்ரேஷன் வேண்டாம், 2 நாள் பார்ப்போம், நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அப்படின்னாப்லையா. நான் உங்களை அப்படி சொல்லலை, இப்படி சொன்னாப்லையா. அப்போ நான் கேட்டுகிட்டே இருக்கிறேன், எனக்கு அப்போ நல்ல வயிறு வலி. சரிங்களா? இந்த மாதம் 10ஆம் தேதியோ 15ஆம் தேதி என்னமோ பயங்கரமான வலி. அப்போ நானும் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே எனக்கு இந்த வலி போயிடட்டும், எனக்கும் அப்பெண்டிக்ஸாக இருக்குமோ, வெடிச்சிருமோ அப்படிலாம் நினச்சேன். சத்தியமாக கர்த்தர் சாட்சி, ஆத்தாடி, இருந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருப்பார் அப்படின்ட்டு அந்த சாட்சியை நான் விசுவாசித்தேன். அவங்க சொன்னது என்ன தெரியுமா? நீங்கள் சாட்சி உள்ள ஊழியத்தை செய்வீர்கள் அப்படின்னு தான் டைட்டிலு. இது அந்த சாட்சி, ஒரு மனுஷன் உயிரோட இயேசு சுகமாக்கினாருங்கிற சாட்சி என்னை சுகமாக்கியதுன்னு அவங்க சாட்சி சொன்னாப்புல. நல்லா கவனிச்சுக்கோங்க. அதை நான் கேட்டுகிட்டே இருக்கிறேன், வயிறு வலியோட, பயங்கரமான வயிறு வலி. சரிங்களா? ஆமாம், ஒரு நாள் 2 நாளில் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாக தொடர்ந்து இருக்குது. அப்போ சாட்சி கேட்டுட்டேன், அவங்க சொன்னது போலவே கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது, ஆவியில் நிரம்போது பரவாயில்லாமல் இருக்குது, அப்புறம் அப்படியே வந்த மாதிரி இருக்குது. மறுபடியும் 1 வாரம் இருந்துச்சு. அடுத்த நாள் நான் தஞ்சாவூர் போகிறேன், உங்களுக்கு தெரியும். அப்போ ஜெசிந்தா சிஸ்டர் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அப்போ சொன்னேன், உங்களுக்கு அந்த வயிறு வலி இருக்குது பாருங்க அப்படின்னேன். உடனே நான் உங்களுக்கு ஒரு கஷாயம் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு காலையில் ஒரு கஷாயம், சாயங்காலம் ஒரு தடவை தந்தாங்க. அதெல்லாம் குடிச்சிட்டு வந்தேன். அன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. ஒரு 2 நாள் கழிச்சு லேசாக வந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே இருந்ததுங்க. அதுக்கப்புறம் நான் மாத்திரை எதுவும் எடுக்கலை. ஏன்னா எனக்கு தெரியும், மாத்திரை மெடிசனில் ஒரு வேலையும் இல்லைன்னு எனக்கு தெரியும். எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு மாத்திரை மருந்து ஒர்க் அவுட் ஆகாது. நாங்கள் அதில் ஃபெயிலியர். அதனால தான் ஆண்டவரே நீங்கள் சுகமாக்குங்கப்பா. ஆமாம், இதுக்காக மன்றாடினா போராடினா இல்லை, நீங்கள் சுகமாக்குவீங்க. ஆமாம், தண்ணியை குடிக்கணுமா, எதை குடிக்கணுமா, எதுமோ அந்த நேரத்தில் சாப்பிடணுமா, என்னமோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பேன். கர்த்தருடைய கிருபையினால் சுமார் 1 மாதம் காலமாக இருந்துச்சு.
நான் இது எப்படி சரியாகணும் எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் கர்த்தர் சாட்சி, இப்போ சுகமாகி 1 வாரம் ஆகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 வாரம் ஆச்சு, அந்த வலியை, வயிறு வலியை காணவே இல்லை. ஆமாம், நான் அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கலை. ஆமாம், நீங்கள் ஒருவேளை ஜெசிந்தா சிஸ்டர் கொடுத்த கஷாயத்தில் சரியாயிட்டுன்னு சொன்னால் கூட ஓகே தான், நோ ப்ராப்ளம். ஆமாம், அப்படின்னா உங்களுக்கு வயிறு வலி தான் சொல்லுங்கள், கஷாயம் குடித்தாலும் பரவாயில்ல, தப்பு கிடையாது. அவங்க சொல்லுவாப்பில் இயற்கையாகவே கிடைக்கும், சாப்பிட்ருங்க. சரியா, ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு இது எவ்வளோ பெட்ரு. ஆனால் எனக்கு அது பிறகு இருந்துச்சு. சரிங்களா, அதன் பிறகு இருந்து ரொம்ப வலி அதிகமாக இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் எப்படி சுகமாக்குனா எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய கிருபையால் சுகமாச்சு. அதுக்கு முன்னாடியே ஒரு சாட்சி நான் கேட்டிருக்கிறேன், அப்படியே இருந்துச்சு. நீலாதேவி சிஸ்டர் சொன்னாப்புல, எனக்கு வயிறு உப்புசமாக இருக்கும், பசிக்காது, கஷ்டமாக இருக்கும், வயிறு வலியாக இருக்குன்னப்போ ப்ரேயர் பண்ணி ஆண்டவர் கிருபையில் ஒருமனப்படும் போதெல்லாம் கர்த்தர் சுகம் கொடுத்து 100% சுகம் கொடுத்தாரு. அதுவும் என் மனசில் இருந்துச்சு, அந்த சாட்சியம். சரிங்களா, ஆனால் நமக்கு அப்படி இருக்கா அப்படின்னு யோசித்தேன். அடுத்து இதே மாதிரி ஒரு 4 ப்ரேயர் ரெக்வெஸ்ட், நான் இந்த பலவீனத்தோடு இருக்கும்போதே நம்ம ஊழியத்தில் ஒரு 4 ப்ரேயர் ரெக்வெஸ்ட், இதே சேம் ப்ராப்ளம். எனக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதே சேம் ப்ராப்ளம் வந்துச்சு. வயிறு வலி இருக்குது, வயிறு உப்புசமாக இருக்குது, ஒழுங்காக பசிக்க மாட்டேங்குது, செமிக்க மாட்டேங்குது, ஒரே மந்தமாக இருக்குன்னு இதே தான். சரிங்களா, ஆனால் கர்த்தர் கிருபையால் எல்லாருக்கும் அடுத்தடுத்து சுகமாச்சு. நான் அதை விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ டேடி. ஆமேன். ஆமாம், எப்படி ஜெஸ்டின் அந்த சாட்சி கேட்டப்போ எனக்குள்ள ஒரு பெரிய சுகம் வந்ததோ, ஆமாம், உங்களுக்குள்ளேயும் ஒரு சுகம் வரும். இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு அன்பானவர்கள், அவர் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், அடையாளங்களை செய்வார், உங்களை சுகப்படுத்துவார். ஆமேன். ஆமாம், உங்கள் வியாதி உங்கள் சரீரத்தை விட்டு நீங்கி போகும். அவர் சுகமாக்குகிற தேவன். ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.